இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை கன்வால ட்ரேஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஃப்ளவர் லீவ்ஸ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். வெல்கம் டு அல்நிகமா டைரிஸ். கன்வா பிளவுஸ் டிசைன் ட்ரேசிங் கோர்ஸில் இன்னைக்கு டே 4. நம்ம ஆல்ரெடி கஸ்டம் பண்ணி வச்சிருந்த பேஜ்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அகைன் மறுபடியும் கஸ்டம் பண்ணிக்கலாம். நான் நியூ பேஜாவே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல் நெக்லைன், பார்டர் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணிக்கிறங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நெக்லைன், பார்டர் எப்பயும் போல் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டிவ் டிசைனுக்கு போயிடலாம். எலிமெண்ட்ஸில் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நிறைய டிசைன்ஸ் வரும். கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத டேப் பண்ணுங்கள். அதில் வர டிசைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம டிசைனில் ஃப்ளவர் எத்தனை பெட்டல்ஸில் இருக்குது அகைன் செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், நம்ம ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீ எலிமெண்ட்ஸ் கிடையாது. நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணால் போதும். நமக்கு இந்த டிசைன் கரெக்டாக இருக்கும், இதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு லைட்டாக ஸ்வைப் பண்ணால் போதும், அது குட்டி ஆகிடும். கரெக்டாக அந்த டிசைனுக்கு மேலே வச்சுக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கூட செக் பண்ணிக்கிறங்க. இந்த ஃப்ளவரை ஒரு பாக்ஸ் சைஸுக்கு நம்ம கஸ்டம் பண்ணியிருக்கோம். ஒரு பாக்ஸ்னால் 1 இன்ச்சு. 1 இன்ச்சு ஃப்ளவரு நல்லா பெருசாக இருக்கும். நம்மளுக்கு இப்படி பார்க்க குட்டியாக தெரியும். நம்ம ப்ளவுஸில் போடும்போது 1 இன்ச்சுங்கிறது நல்லா ப்ராடாக தான் இருக்கும். நமக்கு ப்ளவுஸ் டிசைனுக்கு தான் தேவை. நம்ம 1 இன்ச்சுக்கு ஒரு ஃப்ளவர் அப்படிங்கிறப்போ நம்ம பீட் ஒர்க்கோ த்ரெட் ஒர்க்கோ பண்ணும்போது 1 இன்ச்சுக்கும் மேலே இருந்துச்சுன்னா ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்காது. 3D ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ளவர் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கும். அந்த ஃப்ளவர் சைஸுக்கே டூப்ளிகேட் பண்ணி கரெக்டான பிளேஸில் வச்சுக்கலாம். சேம் இந்த சைடும் அதே மாதிரி தான். உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ண தெரியும்ல, அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணணும். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறதான் டூப்ளிகேட். நெக்ஸ்ட்டு கொடி டிசைன். நமக்கு லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி தெரியும். சேம் அதே மெத்தட் தான். ஷேப்பில் எடுத்து கர்வாக மாற்றி கரெக்டாக அந்த டிசைன் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி எல்லா கொடியும் ஃபில் பண்ணிடுங்க. லைன் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனலில் ஆல்ரெடி போடுற வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. டிசைன்ஸ்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா டன் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒரு கமெண்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லீஃப் டிசைன் ட்ரேஸ் பண்ணலாம். ஃப்ளவருக்கு சர்ச் பண்ண மாதிரி தான் லீஃப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கிராஃபிக்கில் இருக்கிற டிசைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு எந்த ஷேப்பில் லீஃப் வேணும்னு அகெயின் நம்ம டிசைனை செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சர்ச் பண்ணலாம். அகெயின் மறுபடியும் சொல்கிறேன், அந்த கிரீடம் சிம்பிள் இருக்கிற டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரீ எலிமெண்ட்ஸ்லேயே யூஸ் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தேவையான டிசைனை சூஸ் பண்ணிக்கிட்டோம். நாம் ஃப்ளவர் மோட்டிவ்க்கு ரீசைஸ் பண்ண மாதிரி லீஃப்க்கும் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் பிடிக்கலைன்னா கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு தெரியும்ல, கீழே லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா கலர்ஸ்னு ஆப்ஷன் வரும். அதில் நம்மளுக்கு பிடிச்ச கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ளவுஸ் டிசைனில் எந்த அளவுக்கு லீஃப் சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு கஸ்டம் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணி மற்ற எல்லா லீஃப்க்கும் ஃபில் பண்ணிடலாம். சேம் இதே மெத்தட் தான் எல்லா லீஃப்க்கும் பண்ணணும். இப்போ ஆப்போசிட் சைடாக லீஃபை மாற்றணும். கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் அப்படின்னு வரும். நாம் ஹாரிசன்டலாவோ வெர்டிக்கலாவோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபை டூப்ளிகேட் பண்ணி மற்ற எல்லா லீஃப் பிளேஸ்லையும் ஃபில் பண்ணிடலாம். ப்ளவுஸ்க்கு ஒரு சைடு அழகாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அனதர் சைடும் சேம் இதே மெத்தடில் ட்ரேஸ் பண்ணலாம். சேம் இதே மெத்தடு தான், ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன். கொடி டிசைனையும் லீஃபையும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு
லீவ்ஸும் கொடியும் செலக்ட் மல்டிபிள் பண்ணிக்கிறங்க. அதை குரூப் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணி அதை அப்படியே நம்ம எல்லா டிசைன்லையும் ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த ட்ரிக்கு நம்மளுடைய ஒர்க்கை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிடும். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னைய லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்நிகமா டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டைரக்ட் மெசேஜாகவும் பண்ணலாம். நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம அழகாக ப்ளவுஸ் டிசைன் ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மாடலை அன்லாக் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணி நம்மளுடைய டிசைனை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கேலரிக்கு போயிடும். அதை A3 சைஸ்க்கு பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் போட் நெக் பற்றி சொல்லி கொடுக்குறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.